கலகடிகேனவில் வைத்து துப்பாக்கியுடன் வருகை தந்த இருவர் எனது கணவனை சுட்டுவிட்டு கழுத்தை பிடித்து இழுத்துக் கொண்டு இலக்கத்தகடு இல்லாத வெள்ளை நிற ஹைஸ் வேனில் கொண்டு சென்றதை அங்கிருந்தவர்கள் கண்டனர். விரித்து இசைக்கலைஞராக தமது வாழ்க்கையை நகர்த்திய முன்னாள் அரசாங்க உத்தியோகத்தர் காணாமலாக்கப்பட்டதை நினைவு கூறும் அவரது மனைவியின் அவலக்குரலே இது. 3 பிள்ளைகளின் தந்தையான இந்த அரச உத்தியோகத்தர் வேறு யாருமல்ல, பட்டலந்த சித்திரவதை முகாமில் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்ட சட்டத்திரணி வாரண ஆனந்த ஜெயக்கொடியே இவர். தெய்வாதீனமாக அன்று தலை தப்பிய இவர் இன்றும் உயிருடன் இருக்கின்றார். ஆனந்த ஜெயக்கொடிக்கு நடந்தது என்ன? 1988ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் SD பண்டாரநாயக்கவை சந்திப்பதற்காக ஆனந்த ஜெயக்கொடி தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதாக அப்போது பத்திரிகைகளுக்கு அவரது மனைவி பிரேமாவதி கருத்து தெரிவித்திருந்தார். ஆனால் வீட்டை விட்டு வெளியேறிய ஆனந்த ஜெயக்கொடி கலகடிகேனவில் கடத்தப்பட்டார். துப்பாக்கியால் சுட்டு வேன் ஒன்றில் ஏற்றினர். கால்களுக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. வேனிற்குள் ஏற்றினார்கள். கண்களையும் கட்டிவிட்டார்கள். அப்படியே என்னை கீழே தள்ளி தலையை தேய்த்தார்கள். இதன்போது கண்கள் கட்டப்பட்டிருந்ததில் ஒரு மூலையில் கொஞ்சம் தெரிந்தது. ஒரு பக்கம் குடியிருப்புகள். இது பட்டலந்த என்பது அப்போது எனக்கு விளங்கியது. வேனை நிறுத்திவிட்டு வேனில் இருந்து என்னை இழுத்துக் கொண்டு சென்றனர். எனக்கு பின்னால் 3-4 பேர் வந்தனர். அவர்களுள் இருவர் எனது 2 கைகளை பிடித்துக் கொண்டு வந்தனர். குடியிருப்பு தொகுதி நோக்கி கொண்டு சென்றனர். அப்போது அங்குள்ள அறைகளில் இருந்து மரண ஓலம் கேட்டது. 1980களில் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டாளராக பணியாற்றிய ஆனந்த ஜெயக்கொடி பிரபல விருந்து பாடகராக பிரபலமானவர். 1986இல் ஒரு வேலை நிறுத்தத்தில் ஒரு பாடகராக அவர் செய்த பங்களிப்பினால் அந்நாளில் அவர் பிரபலமானார். மக்கள் விடுதலை முன்னணி தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்ததன் பின்னணியில் 1988ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளர் தெரிவுக்கான கலந்துரையாடலிலும் ஆனந்த ஜெயக்கொடி JVPயை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார். தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி, ஐக்கிய லங்கா மக்கள் கட்சியின் ருக்மன் சேனநாயக்க, கலாநிதி காமினி விஜயசேகர பல கட்சிகள் இதில் கலந்து கொண்டன. தடை செய்யப்பட்ட கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுனவின் பிரதிநிதி என்ற வகையில் தோழர் ரோஹண விஜயவீர மற்றும் தோழர் கமநாயக் ஆகியோரின் கையொப்பத்துடன் கடிதம் ஒன்றையும் கொண்டு சென்றேன். அதிலேயே நான் ஆனந்த் ஜெயக்கொடி என்பது தெரிய வந்தது. ஆகவே என்னை துப்பாக்கியால் சுட்டு கடத்தி சென்று கொலை செய்வதற்காக கொண்டு சென்றனர். ஆனந்த ஜெயக்கொடி காணாமல் போனமை தொடர்பில் பலரும் கவனம் செலுத்துவதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது. பட்டலந்த சித்திரவதை கூடத்தினால் பாதிக்கப்பட்ட மற்றொரு சட்டத்திறனியான விஜயதாச லியனாராட்சியின் இறுதி கிரியையும் அன்றே நடைபெற்றது. ஆனந்த ஜெயக்கொடி கடத்தப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்றத்தில் அன்று வெளிப்படுத்தப்பட்டதன் விளைவாகவே அவர் இன்றும் உயிருடன் இருக்கின்றார். ஆனந்த ஜெயக்கொடி காணாமல் போனமை தொடர்பில் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் SD பண்டாரநாயக்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை இன்றும் ஹன்சாட்டில் இடம் பிடித்துள்ளது. பாராளுமன்றத்தின் ஹன்சாட் அறிக்கையிலிருந்து பெறப்பட்ட ஒரு பகுதி. மேற்கோள் ஆரம்பம். ஆனந்த ஜெயக்கொடி இன்று காலை 7:30 அளவில் கலகடிகேன பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சமாதான முன்மொழிவுகளை தயாரிக்க எனக்கு உதவியவர் அவர். மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே, ஏன் அவரை கைது செய்தீர்கள் என்று ஆராய்ந்து பார்க்க முடியும் என்றால் பெரும் விடயமாகும். பேருந்துகளில் விருந்து பாடுவதையே அவர் தொழிலாக்கிக் கொண்டிருந்தார். அவர்தான் கலகடிகேன ஜெயக்கொடி. மேற்கோள் நிறைவு. கடத்தப்பட்ட தினத்தன்று SD பண்டாரநாயக்க பாராளுமன்றத்தில் இருந்துள்ளார். என்னை சுட்டு கடத்தப்பட்ட உடனேயே பண்டாரநாயக்கவுக்கு இது தெரிய வந்ததை அடுத்து அவர் இதனை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியதன் விளைவுதான் அவர்களால் என்னை கொல்ல முடியவில்லை. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அந்த 2 நினைவுகளை தயக்கத்துடன் வெளிப்படுத்தினார் ஆனந்த ஜெயக்கொடி. அவர் இது யார் என்று கேட்டார். அப்போது அவர் ஆனந்த் ஜெயக்கொடி என்று கூறினார். அவர் தேவையானவர் தான், அவரை அப்படியே அழைத்து செல்லுங்கள் என்றார். அழைத்து சென்று அறையொன்றில் வைத்தனர். அறையில் வைத்து முதலில் அந்த தர்ம சக்கரத்தை வைத்தார்கள். தர்ம சக்கரத்தை போடுவதென்றால் 2 கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கும். ஒரு காலில் ரத்தம் வழிகின்றது. அதற்குள் இரும்பு கம்பியை திணிப்பார்கள். திணித்து 2 பக்கத்திலும் தொங்க விடுவார்கள். 2 பக்கமும் உள்ள தூண்களில் தொங்க விடுவார்கள். அவ்வாறு தொங்கவிட்டு சுற்ற விடுவதைத்தான் தர்ம சக்கரம் என்பார்கள். ஒரு தடவை சுற்றிய பின்னர் வேலை குழம்பிவிட்டது. அவனை உடனடியாக இறக்கி விடுங்கள் என்றார். உடனே என்னை அவிழ்த்து வேனில் கொண்டு வந்து போட்டனர். நீண்ட தூரம் வேனில் கூட்டி சென்று அறையொன்றில் போட்டுவிட்டு கண்களின் கட்டுக்களை அவிழ்த்தனர். கம்பஹா போலீஸ் விடுதியில் நான் இருக்கின்றேன் என்பது எனக்கு புரிந்தது. சித்திரவதை முகாமில் இடம்பெறும் அனைத்து சித்திரவதைகளும் நடந்தேறின.
காலப்போக்கில் மக்கிப்போன இவ்வாறான பல கொலைகள் பற்றிய தகவல்கள் குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளடங்கியுள்ளன. ஆணைக்குழுவின் சிபாரிசுகளின் பிரகாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே பட்டலந்தையில் கொடூரமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு உயிருடன் உள்ளவர்களின் குரலாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் என்னை பற்றி பேசவில்லை என்றால் நான் இன்று உயிருடன் இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக கொலை செய்யப்பட்டிருப்பேன். அந்த கொலையாளிகளின் அரசாங்கத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டனர்.